வணக்கம். வள்ளுவர் ஒன்று சொல்லுவார், யாழ் இனிது குழல் இனிது என்பவர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று. இதற்கு என்னங்க அர்த்தம்? அதாவது ஒரு மனிதன் யாழ் ரொம்ப இனிமையா இருக்கு, இந்த இசைக்கருவி இருக்கு இல்லையா, யாழ் இது ரொம்ப இனிமையா இருக்கு, இந்த குழல் ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்களாம்? அவங்களுடைய குழந்தைகளுடைய அந்த மழலை சொல்லை கேளாதவர்கள். ஆமாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெரிய ஆசை ஒன்று உண்டு. அது என்ன ஆசை தெரியுமா? நீண்ட நெடுங்காலத்துக்கு இந்த உலகம் அழியும் வரை தானும் வாழ வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அது ஒரு சாத்தியமான ஆசை இல்லை. யாரும் அப்படி இருக்க முடியாது. அந்த ஆசைக்கு மாற்றாகத்தான் அந்த மனிதனுக்கு பிறகு அவனுடைய அச்சாக இருக்கக்கூடிய அவனுடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான். தான் சம்பாதித்த சொத்து, தான் சம்பாதித்த புகழ், தான் சம்பாதித்த பெருமை, இது எல்லாற்றையும் யாரிடமாவது கொடுத்து விட்டு போக வேண்டும். அது யாராக இருக்க வேண்டும்? தானாக இருக்க வேண்டும், தன்னுடைய அச்சாக இருக்க வேண்டும். அந்த ஆசையின் காரணமாக வந்ததுதான் குழந்தை வரம் வேண்டும் என்ற அந்த ஆசை. இது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, சந்ததி வேண்டும் என்ற ஆசை. ஆனால் ஒரு காலத்துல நமக்கு எல்லார் வீட்லயும் ஒரு 7-8 பிள்ளைங்களாச்சும் இருந்தது. இன்றைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் என்பதெல்லாம் மாறி நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆகவே நிறைய பேருக்கு ஆரம்ப காலங்களில் இது ஒரு பெரிய சுமையாக இருக்காது. ஒரு 26 வயதுல கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா பெரும்பகுதி எப்போ அவங்க குழந்தையை பற்றி நினைப்பாங்க அப்படின்னா ஒரு 36, 37, 38 வயசு வரும்பொழுது, ஐயோ இன்னும் குழந்தை இல்லையே, எத்தனை காலத்துக்கு நான் உன் முகத்தையும் நீ என் முகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற எண்ணம் ரொம்ப பேருக்கு அந்த காலத்துல தான் வரும். இது இயற்கையான ஒன்று. இந்த திருமண உறவை எது உறுதிப்படுத்துகின்றது என்றால் இந்த சந்ததி தான். ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுடைய அந்த திருமண உறவே நிறைய திருமணங்கள் விவாகரத்துக்களில் எதற்காக முடிகின்றன தான் குழந்தை இல்லாததுதான். ஏதோ ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் நமக்கு இல்லாததால தான் அந்த திருமண உறவு விவாகரத்தில் முடிகின்றது. சரி, இன்றைய காலகட்டத்தில் இந்த குழந்தையின்மை என்பது ரொம்ப பெருகி வருகின்றது. மூளைக்கு மூளை இந்த சலூன் கடை மாதிரி மூளைக்கு மூளை குழந்தை பேருக்காக வரக்கூடிய மருத்துவ மையங்கள் அதிகரித்து விட்டன. நீங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த IVF, IUI இதெல்லாம் ஒரு நம்ம தாத்தா பாட்டிலாம் கேட்டிருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கெங்கே இது ரொம்ப சர்வசாதாரணமாக ஒன்றாக. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிம்பாங்க சங்ககால பாட்டு. அதாவது இந்த கெட்டதும் நல்லதும் மற்றவங்க கொடுத்து வராது, நமக்கு நாமே தேடி கொண்ட ஒன்று. எப்ப எதனால இந்த பிரச்சனைகள் வருகின்றன அப்படின்னா, இப்பொழுதெல்லாம் முதல் காரணமே பெண்ணினுடைய வயது. அதாவது ஒரு பெண் பிறக்கும் பொழுது ஒரு 500,000 சினை முட்டைகளோடு பிறக்கின்றார். அது இறைவன் கொடுத்த ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட் மாதிரி. அந்த பெண் வயசுக்கு வர ஆரம்பிச்சோன்னே அந்த 500,000 சினை முட்டைகள் ஒரு 500 முட்டை மாதம் செலவாக்கிட்டு. என்ன கேட்டால் அந்த 500 முட்டை செலவானா ஒரு முட்டை மட்டும் சினை முட்டையாக அது கருத்தரிப்பதற்கு ஏற்றதாக வரும். இப்படி மாதம் முட்டை செலவாகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 35 வயது வந்தவுடன் அவளுடைய முட்டை சினை முட்டைகளில் பாதிக்கு மேல் குறைந்து விடுகின்றது. ஆணுக்கு மாதிரி 90 நாளைக்கு ஒரு தடவை ஆணுக்கு விந்து அணுக்கள் பெருகி கொண்டே போகும். எவ்ரி 90 days அந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்ம் உற்பத்தி, விந்தணுக்களின் உற்பத்தி 90 நாட்களுக்கு ஒரு முறை. அதனாலதான் ஒரு 70 வயது பேரிளைஞன் கூட கருத்தறிய, அதாவது ஒரு குழந்தைக்கு தகப்பனாகலாம் அப்படின்னு இயற்கை விதி செய்து இருக்கின்றது. ஆனால் பெண்ணுக்கு ஒரு 35 வயதில் பாதிக்கு மேல முட்டை செலவாயிருது. முட்டை புதுசா எதுவும் உற்பத்தி ஆகல. 38ல இன்னும் குறையுது. 43ல டெஸ்ட் பேபி செஞ்சா கூட அதோட வாய்ப்பு 5% தான். 50 வயதுல அது ஒரு பெரிய அதிசயமாக படுகின்றது. ஒரு 48 வயது பெண்மணிக்கு குழந்தை தரித்தால் அது ஒரு பெரிய அதிசயங்க. அதனாலதான் வயது என்பது ஒரு முக்கியமான காரணம். ஒரு பெண் திருமணமானால் ஒரு 30 வயதுக்குள் முதல் குழந்தை பெற வேண்டும். வயது ஏற ஏற
முக்கியமாக பெண்களின் வயது ஏற ஏற குழந்தை கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைந்து கொண்டே போகின்றது. இது ஆய்வியல் உண்மைகள். இரண்டாவது காரணம், ஒரு காலத்துல ஆணினுடைய அந்த விந்து அணுக்களின் எண்ணிக்கை சராசரி ஒரு ஆணுக்கு 150 மில்லியன் விந்தணுக்கள் இருந்தன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு ஆணுக்குமே நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு 30 வயது ஆண்மகனுக்கு நாம் விந்து அணுக்களை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த விந்து அணுக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் தான் இருக்கு. அதுதான் சராசரியாக வந்து விட்டது. விந்து அணுக்களின் எண்ணிக்கை இருக்க 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 குறைந்து கொண்டே போகின்றது. இதற்கான காரணம் என்னன்னா, நாம் உண்ணக்கூடிய உணவு வகை. ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கானிக் ஃபுட்னா என்னங்க? நம்முடைய தோட்டத்தில் விளைந்தது, உரம் இல்லாமல் விளைந்தது, நச்சுப்பொருள் இல்லாமல் விளைந்தது, ஒரு கெமிக்கல் இல்லாமல் விளைந்தது. இதுதான் ஆர்கானிக் ஃபுட். ஆனால் இப்படிப்பட்ட தூய இந்த காய்கறிகளை பார்க்கறதுக்கே இன்றைக்கு அரிதாகிவிட்டது. இரண்டாவது, நம்முடைய பழக்க வழக்கங்கள். ஒன்று, இந்த புகைப்பிடிப்பது, மது அருந்துவது. அருந்துவது கூட என்றாவது ஒரு நாளைக்கு மது அருந்துவது விந்தணுக்களை குறைக்காது. ஆனால் இந்த புகைப்பிடிப்பது மட்டும் இருக்குது, விந்து அணுக்களையும் குறைக்கும், விந்தினுடைய அந்த செயல்பாடுகளையும் குறைக்கக்கூடியது ஸ்மோக்கிங். மூன்றாவது, ஸ்ட்ரெஸ். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஏன்னு கேட்டா, அந்த காலத்துலயும் மன அழுத்தம் இருந்தது. ஆனால் அந்த காலத்துல மன அழுத்தத்தை போக்குவதற்கு நிறைய ஆலயங்களுக்கு செல்வது, ஆன்மீக வழிகளில் ஈடுபடுவது, இயற்கையை நேசிப்பது, ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்வது, ஒருத்தர் மனிதர்கள் பேசிக்கொள்வது. இன்றைய காலகட்டத்தில் பேசுறதே குறைஞ்சு போச்சுங்க. எல்லாரும் கையில ஒரு ஹேண்ட்போனை வச்சுக்கிட்டு அந்த ஹேண்ட்போன் கூட தான் நம்ம பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் பழகி கொண்டும் இருக்கின்றோம். மனித உறவுகள் இன்றைய காலகட்டத்தில் குறைந்து விட்டன. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அழுத்தம் என்பது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் சொல்றாங்க, என்சைட்டின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வாழ்க்கையை ரசிக்கும் தன்மை, ஒரு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் குறைந்து விட்ட காரணத்தினால் ஸ்ட்ரெஸ். மீண்டும் சொல்கின்றேன், நம்முடைய பழக்க வழக்கம், உணவுகள். இரண்டாவது ஸ்ட்ரெஸ். மூன்றாவது ஸ்மோக்கிங். இதன் காரணமாக விந்து அணுக்களின் உற்பத்தியில் குறைந்து கொண்டே போகின்றது. நான்காவது, நாம் வேலை பார்க்கக்கூடிய இடம். அண்மையில் எனக்கு ஒரு நோயாளி வந்தார். அவர் எங்கே வேலை பார்க்குறாருன்னா, இந்த சுங்கவரி இருக்கு இல்லையா, அதாவது கஸ்டம்ஸ், அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே என்னன்னா அந்த ரேடியேஷன், கதிர் இயக்க செயல்பாடுகள். சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்ப்பாங்க, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா க்ளவ் ஃபேக்டரி, பிளாஸ்டிக் ஃபேக்டரி, இப்படிப்பட்ட ரசாயன பொருட்களுக்கு அவங்க அதை அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க உடம்புல நச்சுத்தன்மை உண்டாக்கி அந்த விந்தணுக்களை குறைவை செய்கிறது. இந்த காரணங்களால் இன்றைய காலகட்டத்தில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குழந்தை பேறு என்பது குறைந்து கொண்டே போகின்றது. ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மருத்துவரை நாடித்தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சரி, இப்போ போய் நீங்கள் நான் ஒரு மருத்துவரை பார்க்குறேன், என்ன பரிசோதனை செய்ய வேண்டும், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அடிப்படையில் எப்படி ஒரு குழந்தை உண்டாகின்றது? 3 காரணங்கள். ஒன்று, ஒரு குழந்தை உண்டாக வேண்டும் என்றால் விந்து அணுக்கள் முக்கியம். இரண்டாவது, பெண்ணுக்கு சினை முட்டை முக்கியம், ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சினை முட்டை வெளியாகிறது. மூன்றாவது, அந்த விந்து அணுக்களும் சினை முட்டையும் சேர வேண்டும், அதாவது ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்வார்கள். அதற்கு தகுந்த கர்ப்பப்பை சரியாக இருக்க வேண்டும். கர்ப்பப்பையில் அடைப்பு இருக்கக்கூடாது. அந்த ஃபெலோப்பியன் டியூப் என்று சொல்றோம் இல்லையா, அதுல எந்த விதமான அடைப்பும் இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்களையும் பார்க்க வேண்டும். சரி, எப்படி பார்க்கறது அப்படின்னா, உங்களுக்கு மாதவிடாய் மாதம் சரியா வருது அப்படின்னா அதுவே ஒரு அடையாளம். உங்களுக்கு முட்டை சரியா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு முட்டை அந்த கருமுட்டை மாதம் வரும் பொழுதுதான் அந்த கருமுட்டை 14வது நாளில் அவங்களுக்கு மாதவிடாய் வரும். அப்ப மாதவிடாய் எனக்கு மாதம் 28 நாளைக்கு ஒருக்கா வருது, 32 நாளைக்கு ஒருக்கா வருது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கருமுட்டை நன்றாக இருக்கின்றது. சரி, இதை எப்படி பரிசோதித்து பார்க்கறது அப்படின்னா, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்.
அதாவது வெஜைனல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கருமுட்டையை பார்க்கலாம். இல்லை ஹார்மோன் லெவல், ஏஎம்ஹெச் லெவல், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து நன்றாக 9க்கு மேல் இருந்தால் உங்களுக்கு வந்து கருமுட்டை நன்றாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தை பேர் வேண்டும் என்றால் ஆணினுடைய விந்து அணுக்கள் சராசரி 60 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். இதுதான் நார்மல். 20லேருந்து 60 மில்லியன் பரவாயில்ல, 20க்கும் கீழேனா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஆகும். ஆகவே விந்து அணுக்கள் அதை எண்ணிக்கை சரியாக இருக்க வேண்டும். அந்த விந்து அணுக்கள் வேகமாக ஓட வேண்டும். இது ஒன்று. மூன்றாவது விஷயம், இதை எப்படி பார்க்கறது இந்த விந்து அணுக்களை அப்படின்னா, நீங்க சாதாரணமாக வந்து இந்த விந்து அணுக்களை வந்து வெளியாக்கி செயற்கை முறையில் வந்து அந்த விந்து அணுக்களை வந்து வெளியேற்றி அந்த விந்து அணுக்களை வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து சொல்லிடுவோம் உங்களுடைய விந்து அணுக்கள் நன்றாக இருக்கின்றன இல்லையா அப்படின்னு. அது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், ஃபெலோப்பியன் டியூப். இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல அடப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கறது. ஒன்று HSG என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ரே. அந்த எக்ஸ்ரே மூலமாக உங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கேனில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டி இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லெப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நம்ம வந்து அந்த கட்டியையும் அகற்றி விடலாம். அதே நேரத்தில் டியூப்ல வந்து பிளாக் இருக்குதா இல்லையா அப்படின்றதையும் பார்த்து சொல்லிவிடலாம். ஆகவே இந்த 3 பரிசோதனைகள் உங்களுக்கு, ஒன்று ஸ்கேன் பண்ணணும், ஆணினுடைய விந்து அணுக்களை பார்க்க வேண்டும். மூன்றாவது அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு இருக்குதா இல்லையான்றதை சொல்லணும். சரி, வேற என்ன காரணங்கள் இருக்கலாம்? இந்த என்னுடைய முட்டை வந்து சரியா வரலைன்னா PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சினைக்கட்டி, நீர்க்கட்டிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீர்க்கட்டிகள் வந்து அது வந்து எதனால வந்து நீர்க்கட்டிகள் உண்டாகின்றன அப்படின்னா உங்களுடைய முட்டை சரியாக வெளியாகவில்லை, அதன் காரணமாக நீர்க்கட்டிகள் வருகின்றன. இரண்டாவது, ஸ்பெர்ம் வந்து எதனால குறையுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மூன்றாவது, உங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப் எதனால அடைப்பு இருக்கின்றது. அதாவது இதுவும் வள்ளுவர் சொல்லிதான், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது வரும் வாய் நாடி வாய்ப்பு செயல். அதாவது ஒரு சிகிச்சை என்பது மேலாக பார்த்து நீங்க போய் எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு மாத்திரை கொடுத்து குழந்தை வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த குழந்தை இன்மைக்கான காரணம், ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ், அதுதான் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது வரும் வாய் நாடி வாய்ப்பு செயல். ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் என்ன என்பதை பார்த்து, நோய் வருவதற்கான காரணம் என்ன என்பதை பார்த்து அதற்கான மருத்துவத்தை செய்வதுதான் முறையான மருத்துவம். அதைத்தான் நம்ம இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, இதற்கான காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த காரணங்களுக்கு தீர்வு என்ன, இதற்கான சரியான சிகிச்சை முறைகள் என்ன என்பதை அடுத்து வரும் ஒரு பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் ஜெயபாலன். நன்றி.